குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th சமச்சீர் கல்வி சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் 4th கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இஃப் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் 5,6, பி ஈக்குவல் டு செட் ஆஃப் 4,5,6, சி ஈக்குவல் டு செட் ஆஃப் 5,6,7, ஷோ ஏ கிராஸ் ஏ equal to B cross B intersection C cross C. ஸோ இப்போ என்ன சொல்யூஷன் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏக்கு வேல்யூ, பிக்கு வேல்யூ, சிக்கு வேல்யூ வந்து நம்ம முதல்ல எடுத்து எழுதிடுறோம். ஸோ அப்புறம் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் பி அண்டு சி கிராஸ் சி. ஸோ ஏ கிராஸ் ஏ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏவோட வேல்யூவை நம்ம 2 வாட்டி எழுதுகிறோம். செட் ஆஃப் 5,6 கிராஸ் செட் ஆஃப் 5,6. இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், செட் ஆஃப் 5,5, 5,6, அப்புறம் 6,5 அண்டு 6,6. ஸோ இதுதான் ஏ கிராஸ் ஏ. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி கிராஸ் பி. ஸோ ஏ கிராஸ் ஏ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதோட ஆன்சரை வந்து 1 அப்படின்னு வச்சுப்போம். இப்போ வந்து பி கிராஸ் பியை கண்டுபிடிப்போம். பி கிராஸ் பியில் பார்த்தீங்க அப்படின்னா, செட் ஆஃப் 4,5,6 கிராஸ் இன்ட்டு செட் ஆஃப் 4,5,6. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டு செட் ஆஃப் 4,4, 4,5, 4,6. அடுத்தது 5,4, 5,5, 5,6. அடுத்தது இது பார்த்திங்கன்னா 6,4, 6,5 அண்டு 6,6. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுப்போம். அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி கிராஸ் சி. ஸோ சி கிராஸோட சியோட வேல்யூ என்ன, செட் 5,6,7 தான் சியோட வேல்யூ. திருப்பியும் இன்ட்டு போட்டு செட் ஆஃப் 5,6,7 அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். பண்ணும்போது செட் ஆஃப் 5,5, 5,6 அண்ட் 5,7. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6,5, 6,6 அண்ட் 6,7. அடுத்தது பார்த்தீங்கன்னா 7,5, 7,6 அண்டு 7,7 வரும். ஸோ இதை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா, நம்ம ஃபஸ்ட்டு சம்லேயே இதை பற்றி டீட்டெயில்டாக எப்படி பெருகணுன்றது சொல்லியிருப்போம். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி மல்டிப்ளை பண்ணுறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 3 அப்படின்னு வச்சுப்போம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா, நம்மளுக்கு வந்து ஏ கிராஸ் ஏவும் இதுவும் ஈக்குவலாக அப்படின்னு தெரியணும். அப்போது ஈக்குவல் டு நம்ம பி கிராஸ் பியோட வேல்யூவும் சி கிராஸ் சியோட வேல்யூவும் ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கிறோம். உங்களுக்கு சைடில் நான் போட்டிருக்கேன், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பி கிராஸ் பியோட வேல்யூ எழுதியாச்சு, இன்டர்செக்ஷன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சி கிராஸ் சியோட வேல்யூ அதே மாதிரி எழுதிக்கணும். இப்போ இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பி கிராஸ் பிக்கும் சி கிராஸ் சிக்கும் ரெண்டுத்துக்கும் பொதுவாக காமனாக இருக்கிற அந்த வேல்யூஸ் மட்டும் நம்ம எழுத போகிறோம். மற்றது எல்லாமே இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட போகிறோம், அதாவது அடிச்சிட போகிறோம். இப்போ காமனாக இருக்கிறது மட்டுமே நம்ம வச்சுக்கிட்டு செட்டை எழுத போகிறோம். ஸோ அதுதான் என்னன்னு இப்படி கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 4,4. இது வந்து இன்டர்செக்ஷன் அப்புறம் சி கிராஸ் சியில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அடிச்சிடறோம். அதுக்கப்புறம் 4,5 அண்ட் 4,6 இது எதுவுமே அடுத்ததில் இல்லை. அப்புறம் 5,4 இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்புறம் 5,5 இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பி கிராஸ் பிலேயும் இருக்குது, சி கிராஸ் சிலேயும் இருக்குது. ஸோ அதை நான் வந்து எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்துங்க. அடுத்தது 5,6 இதை நான் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணுறேன், ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 5,7 இல்லை. சரி, நம்ம ஃபஸ்ட்டு 6,4 இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. 4ன்னு வரது எதுவுமே சி கிராஸ் சியில் இல்லை. அப்புறம் 6,5 இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது.
இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணுறேன், பார்த்துங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 6,6 இருக்குது. இதை நான் க்ரீன் கலரில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6,7 கிடையாது, 7,5 கிடையாது, 7,6 கிடையாது, 7,7 இது எதுவுமே வந்து பி கிராஸ் பி செட்டில் கிடையாது. நம்ம ஹைலைட் பண்ணது மட்டும்தான் பி கிராஸ் பிலையும் சி கிராஸ் சிலையும் இருக்கிற காமனான ஃபேக்டர்ஸ். அப்போ நம்ம அதை எழுதுகிறோம். செட் 5,5 அண்டு 5,6 அப்புறம் 6,5 அண்ட் 6,6 இந்த 4 செட்டு தான் பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயுமே இருக்கிற காமனான வேல்யூஸ். ஸோ நம்ம அதை ஒரு செட்டாக நம்ம டிஃபைன் பண்ணி எழுதிடுறோம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு ரைட் சைடில் நான் அதை போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஏ கிராஸ் ஏ அண்டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி ரெண்டுமே பார்த்திங்கன்னா இப்போ சேம் வேல்யூவாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். ஸோ என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏ கிராஸ் ஏவோட வேல்யூவும் அப்புறம் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சியோட வேல்யூவும் சேம் அப்படின்றது தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஆன்சரும் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஹைலைட் பண்ணியிருக்க ரெண்டுத்தையும் பார்த்தாலே தெரியும். நான் இப்போ இது ரெண்டுத்தையுமே எழுதிட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி இட் இஸ் ப்ரூவ்டு அப்படின்னு எழுதிட்டா இந்த சம் முடிஞ்சுது. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லா உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா என்ன புரியல, நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கிறதுக்கு. ஸோ இந்த வீடியோக்கள் உண்மையிலே உங்களுக்கு புரியுது, பயனுள்ளதாக இருக்குன்னா இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.